ஹாய்டா தங்கங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம லவ் பேட்டிலோட 10த் பார்ட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நான் ஸ்டார்ட்டிங்கில ஷான் வந்து உங்க சீனியர்ன்னு சொல்லியிருப்பேன். சீனியர் கிடையாது. அவனும் உங்க கிளாஸ்மேட் தான். ஸோ, ஸ்டார்ட் பண்ணா உங்க ரூம்ல தான் ரொம்ப டல்லா உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மாவும் உங்க ரூமுக்கு வராங்க. வயன், ரெடி ஆயிட்டியாம்மா? வயன், ஆ என்னம்மா? என்ன நீ இவ்வளோ லைட்டாக மேக்கப் போட்டிருக்க? அம்மா, மேரேஜ் பண்ணிட்டு நான் 24 மணி நேரமும் மேக்கப் போடவா சுத்த போகிறேன்? அதுவும் கரெக்ட் தான். என்ன வயன் நீ? உன்னை கேட்காம பொண்ணு பார்க்க வர சொன்னது தப்பு தான். ஆனால் அதுக்காக இப்படி சிரிக்காமல் இருந்தால் எப்படி? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஐயோ என் அழகு! சரி வா, அவங்க வந்துட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் யாருமே நிமிர்ந்து கூட பார்க்கல. அதே மாதிரி தான் அந்த பர்சனும் உங்களை பார்க்கவே கிடையாது. உங்கள் அம்மா காஃபி பிளேட்டை கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அந்த பர்சன் கிட்ட போகும்போது தான் நீங்கள் நிமிர்ந்தே பார்க்குறீங்க. அந்த பர்சனும் உங்களை அப்போ தான் பார்க்குறாங்க. உங்கள் ஐஸ் வைட் ஆகுது. ஏன்னா அது ஜங்குக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு அப்போ தான் பார்க்குறீங்க எல்லாரையும். ஜங்குக்கோட அப்பா அம்மா, தயாங்கோட அம்மா ஜெஸ்ஸி, ஆல்வினோட அம்மா அப்பா, அப்புறம் ஜிமினோட அம்மா அப்பா. இவங்க எப்பவுமே இப்படி தான். எந்த ஃபங்க்ஷன்னாலும் எல்லாரும் ஒன்றா தான் போவாங்க. எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ தயாங்க இருந்துட்டு, டேய் இவ அன்னைக்கு ஜெஸ்ஸியை பார்க்க போகும்போது பார்த்தமே அந்த பொண்ணு தானே? ஆல்வினோ, நீ அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போதே எனக்கு தெரியும்டா நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பேன்னு. ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? டேய் கொஞ்சம் அடங்குறீங்களா? எனக்கே என்னன்னு புரியல. நடிக்காதடா. ஜங்கு ஆல்வினை செம்மையாக முறைக்கிறான். சரி விடு மச்சான், அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சமாளிக்கிறான். அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, இவதான் என் பொண்ணு வயன். ஜங்குக்கு அம்மா இருந்துட்டு, உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா சார். உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி தர உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு முழு சம்மதம். இல்லை, உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு. நீங்கள் சிஓ, ஆனால் நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற பிஏ தான். இது ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை லீ, மனசு ஒத்து போனால் போதும். ஜங்குக்கு அம்மா இருந்துட்டு, நம்மளே பேசிகிட்டு இருந்தா எப்படி? அவங்களும் கொஞ்சம் கேட்கணும்ல. அவங்க வேணா தனியாக போய் பேசிட்டுமே, என்ன சொல்கிறீங்க? அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, அதுவும் கரெக்ட் தான் வயன், போ ஜங்குக்கு நீயும் போய் பேசிட்டு வா. அம்மா என்னம்மா நீ? என்னால் முடியாது, போமா. அம்மாக்காகப்பா, போய் தொலைக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். இப்போ டெரஸில் தான் நீங்களும் ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு என்ன பிரச்சனை வயன்? எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிளானா? என்ன பிளான்? வயன் விளையாடுறியா? நான் நோ சொன்னதும் இப்படி வந்து கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறியா? கரெக்ட் பண்ணுறேண்ணா. இங்கே பாருங்க, நீங்கள் தான் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஐயோ பா, நாமா நடிக்கிறேண்ணா. நடிக்கிற அவசியம் எனக்கு எதுக்கு இருக்க போகுது? போய் பேசாத வயன். எனக்கு தெரியும் நீ தான் இதெல்லாமே பிளான் பண்ணியிருப்ப. ஓ, அப்போ உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? என்ன? ஆமாம், நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம்ல. நீங்கள் ஏன் வந்தீங்க? நீங்கள் கூட அங்கே நோ சொல்லிட்டு இப்போ இப்படி வந்திருக்கலாம்ல. யாருக்கு தெரியும்? ஓ, உனக்கு அப்படி வேற நினப்பு இருக்கா? எனக்கு எப்படி தெரியும் நீ தான் பொண்ணுன்னு? தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். போதும், தேவையில்லாமல் பேச வேண்டாம். சரி, நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாம். கீழே போனதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவ? நான் என்ன வேணா சொல்லுவேன். உங்களுக்கு என்ன? பையன், இங்கே பாரு, கீழே போய் என்னை பிடிக்கலன்னு சொல்லு. என்ன? ஆமாம், என்னை பிடிக்கலன்னு சொல்லு. ஏன் நான் சொல்லணும்? ஏன்னா என்னால் சொல்ல முடியாது. ஆமாம், எங்கள் அம்மாக்காக தான் இங்கே வந்தேன். நான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்கிறேன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதனால என்னை பிடிக்கலன்னு வந்து சொல்லி இந்த மேரேஜை நிறுத்து. அப்போ எங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்துற மாதிரி இருக்காதா? எங்கள் அப்பாக்காக தான் இந்த மேரேஜ்க்கே ஓகே சொன்னேன். என்னால் என் அப்பாவை ஏமாற்ற முடியாது. என்ன வயன் நீ இப்படி அடம் பிடிக்கிற? ஏன் ஜங்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எந்த விதத்தில் நான் உங்களுக்கு குறைஞ்சி போயிட்டுதான்னு நினைக்கிறீங்க? ஐயோ வயன், உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இங்கே பார், கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? ஒழுங்கு மரியாதையா என்னை பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போகிறான். உங்களுக்கு அழகையாக வருது.
நீங்கள் உங்கள் டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. இங்கே ஜிம்மின் இருந்துட்டு தயாங்கிட்ட, அந்த பொண்ணு யாருடா? யாரு? அதோ அங்கே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கே அந்த பொண்ணு தான். அப்போ தயாங்க இருந்துட்டு, ஏங்க அந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு கத்திடுறான். டேய் என்னடா நீடா. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, அவளா? அவள் வயனோட தங்கச்சி, என் 2வது பொண்ணு, பேரு எமி. ஓ, அவங்களுக்கு எப்போ மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்க? என்ன தம்பி நீங்கள், அவள் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அதுக்குள்ளே எப்படி தம்பி? ஓ சரிங்க. போதுமாடா இல்லை இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுமா? பா சாமி, தெரியாமல் கேட்டேன். எம்ஏ இருந்துட்டு ஜிம்மனை செம்மையாக சைட் அடிச்சிட்டு இருக்கா. பார்த்து பார்த்து சிரிக்கிறா, ஷை ஆகுறா. ஆனால் ஜிம்மனுக்கு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு பக்கம் அவனுக்கு ஜாலியாக தான் இருக்குது. அப்போ கரெக்டாக நீங்களும் ஜங்குக்கும் கீழே இறங்கி வரீங்க. ஜங்குக் போயிட்டு கவுச்சில் உட்காந்துக்கிறான். நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா பின்னாடி நின்றுக்கிறீங்க. அப்போ ஜங்குக் அம்மா இருந்துட்டு, அப்புறம் என்ன ஜங்குக், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தயவங்க இருந்துட்டு ஜங்குக் கிட்ட, டே மச்சான், பொண்ணு செம்மையாக இருக்கு, ஓகே பண்ணிடு. சரிதான் போடா. ஜங்குக் அம்மா இருந்துட்டு, டேய் சொல்லுடா, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஜங்குக் உங்களே பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, பொண்ணு எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குமா. ஐயோ, அப்புறம் பையன்மா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, எனக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை சொன்னதும் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அவனை தவிர அங்கே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது உங்கள் அப்பா இருந்துட்டு, வயனுக்கு இன்னும் 1 மந்தில் காலேஜ் முடிஞ்சிடும், நம்ம வேணா அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? ஜங்குக் அப்பாவும், ஆமாம், என் பையனுக்கும் காலேஜ் முடிஞ்சிடும், நம்ம அப்போவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்கறக்கே தைரியம் இல்லை. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. கட் பண்ணா நைட்டு ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அப்போ ஜங்குக் இருந்துட்டு, பேசாமல் என் அப்பா நான் வச்சிருவா. அப்போ ஆல்வன் இருந்துட்டு, என்ன மச்சான் எப்படி சொல்லிட்ட, நடா இருந்தாலும் உன் அப்பாடா அவரு. டேய், அவன் பார்த்த வேலை இருக்கே, நான் கேட்டனா? எனக்கு பொண்ணு பாருங்க நான் கேட்டனா? இல்லையே. அப்புறம் எதுக்குடா இந்த வேலை? தயாங்கிறன்ட்டு, ஆமாம் எதுக்கு உங்கள் அப்பா உனக்கு இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு? திருந்திருவேனா என்ன? ஆமாடா, அவருக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவருக்கு அப்புறம் அந்த கம்பெனியை நான் பார்த்துக்கணும், அதுக்கு தான். ஓஹோ, எனக்கு என்னவோ இதில் அந்த பொண்ணுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குடா மச்சான். எந்த பொண்ணு? அதான்டா இன்னைக்கு போகணுமே, அவ தான் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பா. என் அப்பா அதை ப்ளே பண்ணிட்டான். அப்போ ஆல்வன் இருந்துட்டு, எனக்கு என்னவோ இதில் உனக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு தோணிகிட்டே இருக்குடா மச்சான். என்ன? ஆமாம், இவன் சாராவை தவிர வேறு எந்த பொண்ணுக்கிட்ட பேசியும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்துமே அந்த பொண்ணு அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். அது போதாதுன்னு அவள் பர்த்டே பார்ட்டிக்கு வேற போகிறான்டா. ஏண்டா, பர்த்டே பார்ட்டிக்கு போனதோட குத்தமாடா? நீயும் தானே வந்த? டேய், நான் அப்போவே என்ன சொன்னேன், நான் சாப்பிட மட்டும்தான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் நீ எதுக்கு போன? அது வந்து அங்கே பார் எப்படி பிசிறு தட்டுறேன்னு. டேய் நீ அடங்குண்ணா. ஐயோ, நான் அடங்கிறேன்பா. அவ பர்த்டே பார்ட்டியில் வச்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாடா மச்சான். அப்போது அவங்க 3 பேரும் வாய் மேலே கை வச்சுட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, நான் மச்சான் புதுசாக கதை சொல்கிற? டேய், கதை இல்லைடா, சத்தியமாக. நான் வேணா உன் மேலே சத்தியம் பண்ணிட்டுமா? ஐயோ வேண்டாம்ப்பா, முடி கொட்டிடும். தயாங்க உன் மேலே? ஐயோ வேணாம்ப்பா, ரத்தம் வாந்தி வந்துடும். டே ஆல்வினே உன் மேலே? ஐயோ வேணவே வேணாம்ப்பா, நான் செத்துக்கிட்டு போயிட போகிறேன். டே நாடா, யாருமே என்னை நம்ப மாட்டீங்க. ஜிமினோ, அதுக்கு நீ நம்புகிற மாதிரி சொல்லணும்டா மச்சான். டேய் நாங்கடா. சரிடா, நீ அந்த பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதாவே இருக்கட்டுமே, அதுக்கு தலைவர் என்ன சொன்னீங்க?
நான் யாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டோம்ல. எதை ரிஜெக்ட் பண்ணியா? ஆமாம், எதுக்கு பண்ண? எனக்கு பிடிக்கல, அதான். நிஜமா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல? அப்படி இல்லை மச்சான், அது பிடிக்கும்டா. ஆனால் மேரேஜ் வரைக்கும் யோசிச்சு பார்த்தது இல்லைடா. சரி, இதுக்கப்புறத்துல வந்து யோசி. அப்போ தேங்க இருந்துட்டு, டேய் மச்சான், எனக்கு என்னவோ இவ தான் உனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணிட்டே இருக்குடா மச்சான். நீ ஏன் அதை பற்றி யோசிக்கக்கூடாது? அதெல்லாம் முடியாது மச்சான். அப்போது ஆல்வின் இருந்துட்டு, டேய் இவன் இன்னும் அந்த சாராவை மறைக்கலடா, அதான் இவன் இப்படிலாம் பேசின்னு இருக்கான். அப்போது ஜிமின் இருந்துட்டு, ஆமாம், அது யாரு? அது புரிஞ்சுதா? ஓ, நான் இல்லாதப்போ இவ்வளோ நடந்திருக்கா? அது சரி. டேய் மச்சான், இந்த மேரேஜை நிறுத்தணும்டா. அதுக்கு ஏதாவது வேலை சொல்லுங்க. ஆல்வின் இருந்துட்டு, அப்போ போயிட்டு எனக்கு பிடிக்கல, இந்த மேரேஜை நிறுத்துங்கன்னு உங்கள் அப்பங்கிட்ட சொல்லு. டேய், என் அப்பன்கிட்ட சொல்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, என் அம்மாட்ட சொல்லணும். அதுதான் எப்படி? ஆமாம்ல, நீ தான் அம்மா பையனாச்சு. அப்போ வேற வழியே இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கோ மச்சான். நான் மச்சான் சொல்கிற? புரியல? சோலி முடிஞ்சுங்கிற? ஐயோ ஆல்வினோ, நீ அப்படி பாடக்கூடாது மச்சான். ஐயோ அப்படின்னு பாடணும். அப்படின்ட்டு அவனை போட்டு செம்மையாக கலாச்சிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் வீட்டில் தான் நீங்கள் உங்கள் ரூமில் பெட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. எமி உங்களை கண்டுக்கவே மாட்றா. மார்னிங்கில் இருந்து அப்படி தான் இருக்கா. எமி இப்போ ரூமுக்கு வரா, உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறா. இப்போ நீங்கள் இருந்துட்டு, எமி எமி என்ன? எதுக்குடி இப்படி கத்துற? கூப்பிட்டு தானே செஞ்சேன். நீ கூப்பிட்ட உடனே என்ன ஏதுன்னு வந்து கேட்கணுமா? தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அதானே, உனக்கு ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவனோட ஜாலியாக இருக்க போகிற. எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? சம்மந்தம் இருக்கு. நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன? ஒரு பையனை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ண அவனை தான் பண்ணுவேங்கிற மாதிரிலாம் பேசினேன். இப்போ இன்னைக்கு வந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. என்ன? என்னன்னு தெரியாமல் பேசாத எமி. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். எமி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. என்ன? இன்னைக்கு வந்த பையன்தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பையன். என்ன? அன்னைக்கு எமி உங்கள் மொபைலில் ஜங்குக்கோட ஃபோட்டோவை பார்த்துருப்பா. நீங்கள் தான் காமிச்சிருப்பீங்க, பட் நீங்களே தூரமாக அது தான் எடுத்திருப்பீங்க அந்த பிக்கை. அது பிளராக தான் இருந்திருக்கும், அதனால எமிக்கு சரியாக தெரியல. ஆமாம், ஆனால் எப்படி இது நடந்தது? நான் தான் சொன்னனே, நம்ம அப்பா ஜங்குக் அப்பா கிட்ட தான் பிஏவாக ஒர்க் பண்ணுறாருன்னு. அப்படி கூட நடந்திருக்கலாம். ஓ, நீ அப்பாக்காக ஒத்துக்கிட்டேன்னு நினச்சேன். அப்பாக்காகவும் தான் எமி. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஜங்குக்கிட்ட என் லவ்வை சொல்லி அவன் நோ சொன்னதும் நான் உடஞ்சே போயிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஜங்குக்கு இன்றைக்கி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுதான் எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுலேயும் நான் ஜங்குக்கை விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தோணுது. அதனால்தான் ஓகே சொன்னேன். சாரி வயன், என்னன்னு தெரியாமல் நான் வேற கத்திட்டேன். கோச்சிக்காத. சாரி. பரவாயில்ல விடு, உனக்கு தெரியாதுல்ல நீ என்ன பண்ணவ பாவம். ஆனால் பாரு வயன், இதுக்கு பேர் தான் விதி. நீயும் ஜங்குக்கும் சேரணும் தான் இருக்கு. இது முடிவு பண்ணது. இது ஜங்குக்கு இல்லை, யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. அதனால நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் தூங்கு. சரி அப்படின்ட்டு நீங்களும் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் காலேஜ் லைப்ரரியில் தான் நீங்கள் ரொம்பவே டல்லாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ ஷானும் யூனும் தான் வராங்க. அப்போ யூன் இருந்துட்டு, வயன், என்னடி மார்னிங் கிளாஸ் வராமல் லைப்ரரியில் உட்காண்ட்ருக்க? ஏன் வயன் 3 டேஸாக காலேஜ்க்கு வரல? ஆனால் ஏன் வயன் உன் ஃபேஸில் இவ்வளோ டல்லாக இருக்குது, ரொம்ப டயர்டாக வேற இருக்க, என்னடி ஆச்சு? லூஸு, ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணும், இப்படி லைனாக கேட்டுகிட்டே இருந்தா அவள் எப்படி சொல்வா? அது எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? சிப்போ, நீ போடா. வயன், என்னடி ஆச்சு? நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்போ யூனும், அடி பாவி, இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல, அட்லீஸ்ட் கால் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு சொல்ல டைம் இல்லடி,
எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. அப்போது மேரேஜ் எப்போ? செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதும். அப்போ ஷானு சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருந்தா எங்கே முறையிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பாடிட்டு இருக்கான். அப்பையும் நிறுன்ட்டு, என்ன ஷான், ஸ்வீட் ட்ரீம்ஸா இல்லை பேட் ட்ரீம்ஸ்? எச்சி பொடி, என்னவையன்னு சொல்கிற? உனக்காக என் மனசுக்குள்ளே கோட்டை கட்டி வச்சிருக்கேன். நீ என்னடான்னா இப்படி ஒரே நிமிஷத்தில் பீஸ் பீஸாக நொறுக்கிட்டியே வயன். ஃபேட்டை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு போகிறீங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் நீங்கள் காலேஜ் விட்டு வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா ஜங்குக் வெளியே நின்றுருக்கான். நீங்கள் என்னன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் இருந்துட்டு, வயன் நம்ம கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள், என்ன பேசணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்படியாவது இந்த மேரேஜை நிறுத்து. முடியாது ஜங்குக். ஏய் அப்படின்ட்டு கை வாங்குறான். இங்கே பாரு வயன், இது ரோடுன்னு பார்க்குறேன். இல்லைனா இல்லைனா என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? அடிங்க அடிங்க ஜங்குக். இங்கே பாரு வயன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. என்னால் இந்த மேரேஜை நிறுத்த முடியாது ஜங்குக். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போறீங்க. ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. செம்ம கோவமா நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் எக்ஸாமும் ஓவர் ஆகுது. மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜங்குக் பீச் சைட்லேருந்து எல்லாரும், அப்புறம் உங்கள் வீட்டில் இருந்தும் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறீங்க. அப்போ தயாங்கிட்டு ஜெஸ்ஸி கிட்ட, ஏய் ஜெஸ்ஸி. என்ன தயம்? இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பாரு, உனக்கு நல்லாயிருக்கும். அப்படியா, சரி இருங்க நான் போட்டு வரேன். இரு இந்த ட்ரெஸ்ஸையும் ட்ரை பண்ணி பாரு. சரிங்க தயம். அப்போது தயங்கோட அம்மா இருந்துட்டு, டேய் மகனே. அம்மா என்ன பண்ணுற? அது ஜெஸ்ஸிக்கு ட்ரெஸ்ஸு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே அப்படிங்கிறான். இங்கே எம்மி இருந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்கா. அப்போது ஜிம்மன் இருந்துட்டு, பாப்பா கொஞ்சம் நவுறு. பாப்பாவா? நானா? ஆமாம், என்னை பார்த்தா பாப்பா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நீ என்ன ஸ்கூல் தானே படிக்கிற? இல்லை, எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி உங்கள் அம்மா நீ ஸ்கூல் தானே படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமாம், அது இப்போது ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஓ, ஆனால் நீ எனக்கு பாப்பா தான். ஆமாம், என்ன ட்ரெஸ் தேடிட்டு இருக்கியா? ஆமாம், உன் ஹைட்டுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதே கஷ்டம். ஆமாம், இவர் அப்படியே தன்னம்பரம் ஹைட் இருக்காரு. என்ன சொல்ல வந்துட்டாரு? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணி பாரு. நீங்கள் எதுக்கு எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்க? ஏன், இதில் என்ன இருக்குது? நான் பண்ணக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லை. அப்போ புடி, போய் போட்டு வா. சரி அப்படின்ட்டு அவளும் சிரிச்சிட்டே வாங்கிட்டு போகிறா. எல்லாரும் ட்ரெஸ் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் ட்ரெஸ் ட்ரையல் பண்ணுறதுக்காக சேஞ்சிங் ரூமுக்கு போகிறீங்க. கரெக்டாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலான்னு போகும்போது ஜங்குக் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு தான் வந்திருப்பான். நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துடுறீங்க. ஜங்குக் இருந்துட்டு, அது சாரி, நான் பார்க்கல அப்படின்ட்டு டோர் க்ளோஸ் பண்ணலான்னு போகிறான். சடனாக என்ன நினச்சான்னு தெரியல, ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறான். உங்களை வாலில் லாக் பண்ணி ரொம்ப க்ளோஸாக வரான். நீங்கள் ஜர்க் ஆகிடுறீங்க. இதுதான் உன் முடிவா? என்ன முடிவு? இந்த மேரேஜை நிறுத்தக்கூடாதுன்னு. ஆமாம், நீங்கள் என்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் என்னை பொண்ணை பார்க்க வந்தீங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் உங்களை விடக்கூடாதுன்னு. அப்போது உங்கள் அப்பாக்காக ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஆமாம், என் அப்பாவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் உன் விருப்பம். உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது வயன் அப்படின்ட்டு உங்கள் ஐஸே பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸை பார்க்கும்போது அவன் மெல்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறான். சடனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். ஃபைனலாக வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வரீங்க. எல்லாரும் உங்களை அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள். ஜங்குக் அவன் ஐஸ் உங்கள் மேலேருந்து எடுக்கவே கிடையாது. உங்களை அட்மையர் பண்ணணும்னு தோணுது, ஆனால் அவன் அதை அவாய்ட் பண்ணிக்கிறான். அப்போ ஜங்குக் அம்மா உங்ககிட்ட வந்து, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா என் மருமக. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. டே ஜங்குக், நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, அதை பார்க்குறத விட்டுட்டு அங்கேடா பார்த்துட்ருக்க? அது வந்தேம்மா. சரி சொல்லு, எப்படி இருக்கா உன் ஒய்ஃப் இந்த ட்ரெஸ்ஸில்? ஜங்குக் உங்கள் ஐஸே பார்க்குறான். நீங்களும் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காம்மா. இந்த வார்த்தை ஜங்குக் மனசுக்குள்ளேருந்து வருது. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க.
ஸோ அப்படியே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ ரிங் வாங்கலான்னு தான் வந்திருக்கீங்க. இங்கேயும் வந்துட்டு தேவங்கரின்ட்டு ஜெஸ்ஸி எந்த ரிங் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் புக் பண்ணி வச்சிடுறேன். எதுக்கு தயம்? அடி மக்கு, ஜங்குக்கு மேரேஜ் முடிஞ்சதும் அடுத்து நம்ம மேரேஜ் தானே. ஐயோ ஓங்க தயம், எனக்கு வெக்கமாக வருது. ஐயோ என் முனிமா, வெக்கப்படும் போது கூட அழகாக இருக்கியேடி அப்படின்ட்டு கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ தயங்கோட அம்மாரன்ட்டு டேய் ரைட்டு விடு அப்படின்ட்டு வேற பக்கமாக போயிடுறான். ஜங்குக்கு அம்மா அவங்கக்கிட்ட பையன் சொல்லு, உனக்கு எந்த ரிங் பிடிச்சிருக்கு? அது இந்த ரிங் ஆண்டி. சரிடாமா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறாங்க. டே ஜங்குக், எந்த ரிங்டா உனக்கு பிடிச்சிருக்கு? ஆ இது இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண ரிங்கே தான் அவனும் சூஸ் பண்ணுறான். ஐயோ பாரு, உங்கள் 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட்டு. என்ன? ஆமாடா, வயன் கூட இந்த ரிங்கை தான் பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணான் அப்படின்ட்டு அவங்க அங்கே ஹாப்பியாகிறாங்க. ஜங்குக் இங்கே கடுப்பாக இருக்குது. அவனும் சிரித்து சமாளிச்சிடுறான். ஸோ ரிங்கும் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் உங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி நாள் ஈவினிங் எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அங்கே எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இங்கே தேயாங், ஆல்வின், ஜிமின்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக் செம்ம கடுப்பில் உட்காந்துருக்கான். எப்படியாவது இந்த மேரேஜ் நிற்காதான்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போது அவங்க அம்மா வந்ததும் அவன் ஜாலியாக இருக்க மாதிரி காட்டிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் ஆகிக்கிறான். ஜங்குக் அம்மா ஜங்குக் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வேறு பக்கமாக போயிடுறாங்க. அப்போது நீங்கள் வரீங்க. உங்களை பார்த்ததும் அவன் ஸ்மைல் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. உங்களை பார்த்துட்டு முறைச்சிட்டே தான் இருக்கான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு கண்டுக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறீங்க. அப்போது யூன் இருந்துட்டு என்ன வயனி, கல்யாண பொண்ணு சிரித்து சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. சரிடி. அப்போ ஷானும் வா வயன் நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி ஆடிட்டுருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கு நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறது செம்ம கடுப்பாகுது. என்ன நினச்சான்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களை பிடிச்சி இழுத்து உங்களை வேஸ்டோட ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துடுறீங்க. ஷானுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்குக்கு உங்களை பிடிச்சி டான்ஸ் பண்ணுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? யார் அவன்? யார்? இவன் கூடயே ஆடிட்டு இருந்தியே, அவன் யார்? அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தா இப்படி தான் ஆடுவாங்களா? எல்லோரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நாளைக்கு மேரேஜை வச்சுட்டு இப்படி ஒருத்தன் கூட ஆடிட்டுருக்கான்னு பேச மாட்டாங்களா? அவங்க பேசுகிற மாதிரி தெரியல, நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. என்ன? இங்கே பாருங்க, யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. அவன் என் ஃப்ரெண்டு, நான் அவன் கூட தான் ஆடுவேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களாம் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ். அவங்க பார்த்தா எங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைப்பாங்க? அதான். ஹோ, உங்கள் அக்காரைக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை விடுங்க. ஏய், அது நீ சொல்லாத, எனக்கு தெரியும்ண்ணே அப்படின்ட்டு உங்களை அங்கேயே விட்டுட்டு போகிறான். உங்களுக்கு அழகியாக வருது. அதை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின் ஆகுறீங்க. இங்கே யூன் இருந்துட்டு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு வேகத்தில் வந்துட்டுருக்கா. அப்போ ஆல்வின் குறுக்க வந்துடுறான். ஜூஸ் எல்லாமே அவன் மேலே கொட்டிடுது. ஏய் அப்படின்ட்டு யூனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். ஐயோ, என்ன யூன் பண்ணி வச்சிருக்க? ஐயோ சாரிங்க, தெரியாம. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், அறிவு இருக்கா? கண்ணை எதில் வச்சுட்டு வர? சாரிங்க, தெரியாமல் நடந்துருச்சு. அது எப்படி தெரியாமல் நடக்கும்? ஐயோ நிஜமா தாங்க, நீங்கள் வந்ததை நான் பார்க்கல. பார்த்துருந்தா இன்னொரு கிளாஸையும் என் மேலே கொட்டியிருப்பேன், அதானே? ஐயோ அப்படி இல்லைங்க, ப்ராமிஸாக பார்க்கல. சாரிங்க. சாரி. அவள் க்யூட்டாக சாரி கேட்டுட்ருக்கா. அவனும் பார்த்துட்டு சரி பொழிச்சு போ. சரிங்க அப்படின்ட்டு போகிறா. ஆல்வின் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் அப்பா கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களை பார்த்து, பையன், இது உன் லைஃப்பில் ஒரு முக்கியமான நேரம். இந்த மேரேஜில் உனக்கு சம்மதம் தானே? நீங்கள் உங்கள் அப்பாவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. சம்மதம்ப்பா. ஸோ உங்கள் அப்பாவும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. ஜங்குக் பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்து, இப்போ கூட ஒன்றும் இல்லை வயன், இந்த மேரேஜை நிறுத்திடு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து முடியாதுங்கிற மாதிரி ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. ஃபாதரும் ஜங்குக்காக நீ வயனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிறாரு. ஜங்குக்கும் அவங்க அம்மாவை டேர்ன் பண்ணி பார்க்குறான். அவங்க ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் டேர்ன் பண்ணி சம்மதம்
அப்படிங்கிறான். ஃபாதரும், வயன் வயனாகிய நீ ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? நீங்கள் உங்கள் அப்பாவை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அகைன் டர்ன் பண்ணி ஜங்குக்கை பார்த்துட்டே சம்மதம் அப்படிங்கிறீங்க. ஃபாதரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாரு. ஜங்குக் ஒரு செகண்ட் உங்கள் ஐஸே பார்த்துட்டு அப்புறம் அந்த ரிங்கை போடுறான். நீங்கள் ஜங்குக்கு அந்த ரிங்கை போட்டு விடுறீங்க. ஃபாதர் கிஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து நோங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் க்ளோஸாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. உங்கள் அப்பா ஐஸ்லேருந்து டிஎஸ்ஸாக வருது. ஸோ ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி வெளியே வரீங்க. உங்கள் கையில் இருக்க ஃப்ளாரை மேலே பார்த்த மாதிரி தூக்கி போடுறீங்க. அதை அட் அ டைமில் வந்து ஆல்வினும் யூனும் பிடிக்கிறாங்க. ஆல்வினும் யூனும் ஒருத்தர் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. தேயாங் ஜிமின்லாம் அவனை செம்மையாக கலாச்சிட்ருக்காங்க. அப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. நைட்டு உங்கள் அம்மா ரெண்டு, வயன் ஜங்குக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும், சரியா? சண்டை போடக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்புறம் நைட் என்ன ஆச்சுன்னு மார்னிங் அம்மா கிட்ட வந்து சொல்லணும். என்னம்மா நீ? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தானடி. அம்மா எங்கேயாச்சும் அம்மா மாதிரி பேசுறியா? இதெல்லாம் அம்மா தானடி சொல்லி கொடுக்கணும். எங்கள் மனசுக்குள்ள அட கடவுளே, அங்கே போனா அவன் என்னென்னலாம் கேட்க போகிறானோ தெரியல. அது தெரியாமல் எங்கள் அம்மா வேற. அம்மா போமா, அப்பாவுக்கு டேப்லெட் கொடுக்கணும் போ. அதான் சரி, நான் போகிறேன், நீ மறந்துடாதடி. சரிதான் போமா. உங்கள் அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ஜங்குக் ரூமுக்கு போகவே பயமாக இருக்குது. உங்கள் அப்பாக்காக தான் மேரேஜ்க்கு ஓகே பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் உங்களுக்காகவும். ஏன்னா ஜங்குக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஆனால் மேரேஜ் பண்ணக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்கள் யோசித்து பார்க்கவே இல்லை. அங்கே போனால் ஜங்குக்கு என்ன சொல்லுவான், என்ன பண்ணுவான்னு தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே தான் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ன வயன்மா, என்ன ஜங்குக் ரூமுக்கு போகாமல் இங்கே உட்காண்ட்ருக்க? அது அது வந்து ஆண்டி எப்படின்னா. என்னம்மா வெக்கமாக இருக்கா? இப்போ அப்படிதாம்மா இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். ஐயோ இவங்களுமா, கடவுளே. சரிங்க ஆண்டி. சரிம்மா நீ போ அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஜங்குக்கோட ரூம் டோர் கிட்ட நின்றுட்டு ஓப்பன் பண்ணலாமா உள்ளே போகலாமா வேணாமா நீ யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி இது வேலைக்காகாது அப்படின்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஜங்குக் பெட்டில் உட்காந்த மாதிரி சாஞ்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ வயன் தூங்கிட்டான் போல், சைலண்ட்டாக போய் படுத்துரு அப்படின்ட்டு பூனை மாதிரி போகிறீங்க. நீ நினச்சதெல்லாம் நடத்திட்டல ஜங்குக், நீ நினச்ச மாதிரி எல்லாத்தையும் நடத்திட்டல. ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த ரூம்க்கு வெளியே மட்டும்தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் அந்த ரூம்குள்ளே நீ யாரோ நான் யாரோ, புரிஞ்சுதா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நீ என்னோட ஒய்ஃப் ஆகிட முடியாது, அதை தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்கணுமோன்னு தெரியல. அப்படின்ட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறான். உனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அமைதியாக போயிட்டு கவுச்சில் உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோமோன்னு நினச்சிட்டே யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்க நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் இந்த பாட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய், லவ் யூ ஆல்.